அந்த செக்கச்சவந்தம் வானம் படத்தில் அரவிந்த் சாமி இருப்பார். அந்த அரவிந்த் சாமிக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப் வந்து ஆர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு செட்டப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திரிஷா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த மூவி லான்ச்சு அந்த ஆடியோ லான்ச்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திரிஷா வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அதை வந்து சிம்பு கூட பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் வந்து அதை வந்து அப்பயே வந்து அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து சொல்லும் போது அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தார். அதை நீங்களே பாருங்கள். சிம்பு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினை தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ you'll see a little bit of magic in this. ஏங்க இதுதான் நாங்கள் லிட்டில் பிட் ஆஃப் மேஜிக்கு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? ஒருவேளை பொண்ணுக்காக அப்பாவும் பையனும் அடிச்சுக்குவாங்களா? அந்த மாதிரி கதைலாம் எடுக்கவே மாட்டார் மணிரத்னம் சார். ஸோ அவர் வந்து நம்பலாம். நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இந்த கதை வந்து கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து செக்கச்சவனந்த மாதிரியே இருந்தாலும் அவங்களோட கமல்ஹாசனோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், மணிரத்னனோட